மருதம் திரை விமர்சனம். வித்தார்த், ரக்ஷனா, அருள்தாஸ், மாறன், தினம்தோறும் நாகராஜ், சரவண சுப்பையா மற்றும் பலர் நடிப்புல வி ராஜேந்திரன் இயக்கத்துல RN ரகுநந்தன் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் மருதம். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். ராணிப்பேட்டை அருகே இருக்கும் கிராமம் ஒன்றில் மனைவி, ஒரு பிள்ளை என அளவான குடும்பம், அமைதியான வாழ்க்கை என மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் விவசாயி வித்தார்த். விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கும் வித்தார்த் வாங்காத கடனுக்காக அவரது நிலத்தை வங்கி ஒன்று ஏலம் விட்டு விடுகிறது. விஷயம் அறிந்து வங்கியில் முறையிடும் வித்தார்த்துக்கு அவரது தந்தையின் பெயரில் கடன் வாங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கும் வாய்ப்பில்லை என்பதில் உறுதியாக இருக்கும் வித்தார்த் இதில் ஏதோ மோசடி இருக்கிறது என்பதை உணர்கிறார். அதன்படி மோசடியின் பின்னணியை கண்டறிந்து நிலத்தை மீட்கும் முயற்சியில் ஈடுபடும் வித்தார்த் நிலத்தை மீட்டாரா இல்லையா என்பதை விவசாயிகளின் வாழ்வியலாக மட்டுமின்றி அவர்கள் எதிர்கொள்ளும் பல பிரச்சனைகளில் மிக முக்கியமான பிரச்சனை பற்றியும் அதன் பின்னணியில் இருக்கும் பெரும் மோசடி கும்பல் பற்றியும் தோலுரிக்கும் விதமாக சொல்வதே மருதம். ஹீரோவாக நடித்திருக்கும் வித்தார்த் வழக்கம் போல் தான் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரத்திற்கு நியாயம் சேர்க்கும் வகையில் நடித்திருக்கிறார். ஹீரோயினியாக நடித்திருக்கும் ரக்ஷனா தோற்றத்திற்கு பொருந்தாத வேடமாக இருந்தாலும் வசன உச்சரிப்பு, உடல் மொழி மூலம் தனது கதாபாத்திரத்திற்கு பலம் சேர்த்திருக்கிறார். இசையமைப்பாளர் RN ரகுநந்தன் இசையில் பாடல்களில் மண்ணின் வாசம் வீசுகிறது. ஒளிப்பதிவாளர் அருள் கே சோமசுந்தரம் கிராமத்தின் இயல்பான அழகையும் இயல்பான கிராம மக்களின் முகங்களையும் நேர்த்தியாக காட்சிப்படுத்தியிருக்கிறார். எளிமையான கதையாக இருந்தாலும் அதை ஒரு வாழ்வியலாகவும் நீதிமன்ற வழக்காடல் கதையாகவும் ரசிக்கும் வகையில் காட்சிகளை நேர்த்தியாக தொகுத்திருக்கிறார் படத்தொகுப்பாளர் P. சந்துரு. விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கும் விவசாயிகள் பல விதங்களில் பாதிக்கப்படுவதும் அதனால் உயிர் இழப்பதும் நாம் செய்திகளாக படித்துவிட்டு கடந்து போவதுண்டு. ஆனால் அவர்களுக்கே தெரியாமல் அவர்களின் ஆதாரமான அவர்களது நிலம் அவர்களிடம் இருந்து பறிக்கப்படும் மிகப்பெரிய மோசடி பற்றி தோலுரிக்கும் முயற்சியாக எழுதி இயக்கியிருக்கிறார் வி கஜேந்திரன். தலைப்புக்கு ஏற்ப வயலும் வயல் சார்ந்த பகுதிகளையும் சுற்றி படமாக்கப்பட்டிருக்கும் இந்த படம் விவசாயிகளின் சோக கதையை சொல்லாமல் அவர்கள் சுரண்டப்படும் முக்கியமான மோசடி பற்றி அதிலிருந்து மீள்வதற்கு அல்லது எச்சரிக்கையோடு இருப்பதற்கு நல்லதொரு வழியாகவும் பார்த்து ரசிக்கக்கூடிய நல்ல பொழுதுபோக்கு படமாகவும் இருக்கிறது. மொத்தத்தில் மருதம் விவசாயிகள் மட்டுமல்ல, அனைத்து மக்களும் பார்க்க வேண்டிய படம்.